ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை தான் நாம் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். திமுக சார்பாக ஏபி பூர்ணிமா அவங்க போட்டி போடுறாங்க. KN சேகர் பாமக கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. டிவிகே சார்பாக ஜி பாலமுருகனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சிலம்பரசனும். அந்த ஃபஸ்ட்டு டிவிகே அப்படின்னு நான் சொன்னது யாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சியுடைய சிலம்பரசன், டிவிகே ராஜ்குமார். இது தாவேக்கா, விஜயுடைய தாவேக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர்களெல்லாம் போட்டி போடுகிறார்கள். சென்ற முறை பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் 62.52% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 76.19% வாக்கு பதிவாயிருக்கு. இது SIR-உடைய நீக்கமா தாவேக்காவுடைய தாக்கமா அப்படின்னு தெரிந்து கொள்வோம். வணக்கம் மோகனகிருஷ்ணன். வணக்கம். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறப்போவது யார்? நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு KN சேகர் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை டாக்டர் பூர்ணிமாவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு எப்படி இருக்குது களம்? அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலுமே சார், டாக்டர் பூர்ணிமா அவர்களுக்கு இந்த முறை முதல் முறையாக அவர் ஒரு மருத்துவர் மேலும் ஒரு பெண் வேட்பாளராக திமுக சார்பில் களமிறக்கப்பட்டார். அம்பத்தூர் பகுதியில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடியது அரசியல்வாதிகளா என்றால் நிச்சயமாக அரசியல்வாதிகள் இல்லை. ஏனென்றால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்பதாலே அவர்களுக்கு யார் சாதகமாக இருப்பார்களோ அவர்கள்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியது என்பது தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் சேகர், அதாவது பாமக சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சேகர் அவர்கள் இந்த அதிமுகவுடைய கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் என்று நாம் முதற்கட்ட தகவலில் கூறியிருந்தோம். அதே போன்று முன்னாள் இந்த 51 திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் ஜோசப் அவர்களுக்கு அங்கே பகுதியில் டிஎம்கே சீட் கொடுக்காமல் மறுத்துவிட்டது. ஆகையால் அது ஒரு பெரிய தாக்கத்தையும் உருவாக்கியது. ஒரு நல்ல வேட்பாளர் ஏன் கொடுக்கவில்லை, திடீரென்று ஏன் மாற்றப்பட்டார்? ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் அமைச்சருக்கு, ஆளும் கட்சியினுடைய முக்கிய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கு யாரும் கேட்பார் மேட்பார் இருக்க மாட்டார். அவர் ஒரு டம்மி MLA-வாக வைத்திருக்கலாம் என்பது போல கணக்கு செய்து அந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு வேட்பாளராக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் சேகர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், பல பகுதியில் சிறப்பாக கள ஆய்வு செய்து சிறப்பாக பிரச்சாரம் மேற்கொண்டார் என்பது தெரிய வருகிறது. ஆகையால் சேகர் அவர்களா அல்லது பூர்ணிமா அவர்களா என்று பார்த்தவர்களும் இருவர்களுக்கும் சரி சமமாக வாக்குகள் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த பகுதியில் பூர்ணிமா அவர்களுக்கு வெற்றி என்பது வெற்றி அடைந்தால் கூட அது ஒரு கணிசமான வாக்குகளுடைய வெற்றியாகத்தான் இருக்கும். அதே போன்று சேகர் வெற்றி அடைந்தால் கூட அது ஒரு குறைந்தபட்ச வாக்குகளுடைய வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர சேகர் அவர்கள் ஜெயித்திருவாரா என்று கூறினால் அங்கே ஜெயிப்பதற்கு சிறிது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மிகவும் அந்த பகுதியில் பணப்பட்டுவாடா என்பது இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்பதிலே அதில் ஒரு சில முக்கிய தொழிற்சாலைகள் பூர்ணிமா அவர்களுக்கு நல்ல ஒரு பண பட்டுவாடா செய்துள்ளது என்பது தெரிய வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஆரம்பக்கட்ட கள ஆய்வில் டாக்டர் பூர்ணிமா நிறுத்திருக்காங்க. இவங்க ஒரு டம்மியாக சேகர் பாபுடைய ரெக்கமெண்டேஷனில் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அங்கே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட அப்பொழுது சிட்டிங் MLA-வாக இருந்த ஜோசப் சாமுவேல் அவருடைய பெயர் கூட இடம்பெறாது. அவரை அவமானப்படுத்தி இருக்கிறார் சேகர் பாபு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் திமுகவினர் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் முக்கியமான பிரமுகர்களை சந்திக்கிறது, ஆற்காடு வீராசாமியை போய் அவர் உடம்பு முடியாமல் படுத்திருக்காரு, அவரெல்லாம் சந்தித்து அவங்கள்ட்ட ஆசி வாங்கக்கூடிய இதில் எல்லா இடத்துலையும் சேகர் பாபு அவங்களை அழைச்சிட்டு போனதெல்லாம் பார்க்குறோம். வில்லிவாக்கம் MLA ஒரு மோகனுடைய பையனாக இருக்கட்டும், இந்த பூர்ணிமாவாக இருக்கட்டும், எல்லாரையும் அழைச்சிட்டு போய் காட்டினது, அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. இங்கே பாமக போட்டியிடுகிறது அவர் விருப்பமே இல்லாமல் இந்த இடத்துல போட்டி போடுறதாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான பிரச்சாரம் கூட அந்த நேரத்தில் எழும்புனது. அவர் நான் சீட்டே கேட்கலையே
அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறது மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அவர் அப்படின்னா எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்திருப்பார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் சீட்டு கொடுத்த பிறகு பிரச்சாரம் செய்து தானே ஆகணும். அதனால் பாமகவும் அங்கே பண்ணியிருக்குது. ஆனாலும் ஆள் பலம் பணபலம் எல்லாம் திமுகவோட இருக்குது. தாவேக்காவுடைய தாக்கமும் கொஞ்சம் இருக்கும். அதனால் அங்கே இளைஞர்களும் அதிகமாக இருக்காங்க, பல கல்லூரிகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் தாவேக்காவுக்கும் ஓட்டு விழுந்திருக்கும். எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு பிரிக்கிறாங்களோ அது யார் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருந்தால் கூட இந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு இழுபறியாக இருக்கிறது. அந்த இழுபறியிலும் ஒரு சின்ன எட்ஜு வந்து திமுகவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.